நண்பர்கள் அனைவரையும் மெய்மை வளர்க்கலைக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்குமே வாழ்வதற்கும், தன்னுடைய வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் முழுமையான ஒரு உரிமை இருக்கிறது. மனிதனுக்கும் இருக்கிறது. மனிதன் தனித்து வாழ்பவன் மட்டுமல்ல. அவன் விலங்குகளோடும், பறவைகளோடும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம்தான் மனிதன். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்படித்தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் மனித இனம். ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது மனித இனம் பல வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. அறிவியல் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், தொழில்நுட்ப ரீதியாகவும், சமூக ரீதியாகவும் பல மாற்றங்களை பல்வேறு சிந்தனைகளில் வழியாக பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருக்கு. ஆனால் அன்றைக்கு இருந்த உயிரினங்கள் பெரிய மாற்றமே இல்லாமல் அன்று எந்த மாதிரியான ஒரு வாழ்வியலை, உணவியலை, இனப்பெருக்கவியலை இருந்துச்சோ அதே ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு பல தாவரங்கள், பல உயிரினங்கள் அப்படியே வாழ்ந்துகிட்டு வருகிறது. மனிதனுடைய வாழ்வியல் மட்டும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தான் ஒரு மனித வாழ்வினுடைய நோக்கமா? இல்லை வேற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கிறதா? அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு பேசப் போறோம். தொடர்ந்து பேசுவோம். இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களும், விலங்குகளும், பறவைகளும் சேர்ந்து காடுகளில், மலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். அன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடையாது. முக்கியமா உற்பத்தி கிடையாது. உழைப்பு, உணவு தேடலுக்கும், உணவு சேமிப்புக்கும் சில உயிர்களுக்கு பயன்பட்டது. பல உயிர்கள் உணவு தேடலில் மட்டும்தான் ஈடுபடுகிறது. சில உயிர்கள் தான் உணவு சேமிக்கவும் செய்கிறது. அவருடைய உழைப்பு இது 2க்கும் பயன்படுத்தப்பட்டது. அன்று உற்பத்திங்கிற ஒரு நடைமுறையே இல்லாத காலகட்டம். மனிதன் என்ற ஒரு உயிர் மட்டும் ஒரு தனித்துவமான ஒரு பரிணாமத்தை அடைகிறது. அறிவு பரிணாமம். இந்த அறிவு பரிணாமத்தின் மூலம் மனிதன் சிந்திக்க தொடங்குகிறான். அவனுடைய உழைப்பை சிந்தனையின் மூலம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறான். இப்பத்தான் மனித சமூகம் மிருகங்களிடமிருந்து, பறவைகளிடமிருந்து மாறுபட்டு உணவு உற்பத்திக்கு வருகிறது. இதுவரை உணவு தேடலில், வேட்டையாடுதலில், உணவு தேடலில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருந்த மனித வாழ்வியல் உற்பத்திக்கு வருகிறது. உற்பத்திக்கு வரும் பொழுது அவனுடைய சிந்தனையின் மூலம் உணவுகளை உற்பத்தி செய்ய தொடங்குகிறது மனிதர்கள். இந்த சிந்தனை தான் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அடிப்படையா இருக்கு. உணவு உற்பத்தியில் மட்டும் இல்லாமல் அடுத்து பல பொருட்களை கண்டுபிடிப்பது, உற்பத்தி செய்வது, வணிகம் செய்வது, இப்படி பல வளர்ச்சிகளை மனித சமூகம் அடைஞ்சிருக்கு மெல்ல மெல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல், தொழில்நுட்பம், பொருளாதாரம், சமூகம் இப்படி எல்லாம் உருவாகுவதற்கு மனித சிந்தனை மிக முக்கியமான ஒன்று. அந்த சிந்தனையின் மூலம்தான் இந்த முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே நடந்திருக்கு. இந்த முன்னேற்றத்தின் மூலம் எல்லா உயிர்களுக்குமான அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவியலும், வாழ்வியலும், வாழ்வியல் இடமும், இனப்பெருக்க தேவையுமே சார்ந்து இருந்த மனிதம் அடுத்த நிலைக்கு உருவாகி புதிய வளர்ச்சியை அடைஞ்சுக்கிட்டே வருகிறது. இப்போ என்ன கேள்வி வருகிறதுனா, மனித வாழ்க்கை இது மட்டும்தானா? வளர்ச்சியும் முன்னேற்றமும் இது மட்டுமே போதுமா? இல்லை இதுக்கு அடுத்து ஏதாவது தேவை இருக்கா அப்படிங்கிறது. ஒரு தனி மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் மனிதனுக்கு தன்னிறைவு தேவைப்படுகிறது. உணவு, நீர், இனப்பெருக்கவியல், ஒரு வாழ்வியல் தேவை, இது எல்லாவற்றிலும் மனிதன் சிந்தனையின் மூலம், உழைப்பின் மூலம் அவன் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பொருளாதார ரீதியாக பல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடிகிறது. இது எல்லாமே ஒரு சிந்தனை மூலம் நடந்தாலும் மனிதனுக்கு இந்த தேவைகளை தன்னிறைவடைய செய்வது மிக மிக அவசியமான ஒன்று. போதும், அந்த வாழ்க்கைக்கு இது போதும், இதுக்கு மேலே பெரிய அளவில் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கும் ஒரு அறமும் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. இந்த பக்குவம் தான் மனிதன் தேடுகின்ற இறுதியான ஒரு பக்குவ நிலை. அவன் எவ்வளவு சிந்தனையின் மூலம் எவ்வளவு உற்பத்தி, பணம், பெயர், புகழ் எல்லாம் சம்பாதித்தாலும் இறுதியாக அவனுடைய தன்னிறைவான ஒரு வாழ்வியலை அடைவது தான் மனித வாழ்வினுடைய நோக்கம். ஏன் இதை அப்படி சொல்கிறேன்னா,
மனிதன் அவனுடைய சிந்தனையின் மூலம் எல்லாவற்றையுமே உற்பத்தி செய்ய முடியும், பல வளர்ச்சியை அடைய முடியும். ஆனால் அவன் வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படையான நான், இந்த உலகம், இந்த உலகத்துக்கும் எனக்குமான ஒரு பரந்து விரிந்த உறவுகளை, அதனுடைய தன்மையை அவன் உணரவே முடியாது. தன்னுடைய தேவைகளை எப்பொழுது தன்னிறைவு அடைகின்றானோ, போதும் இந்த வாழ்க்கைக்கு இது போதும், இந்த வாழ்க்கை முறைக்கு இது போதுங்கிற ஒரு தன்னிறைவு அடைகின்றானோ, அப்பொழுதுதான் தன்னையும் இந்த உலகத்தையும் மிக நுணுக்கமாக கவனிக்க முடியும். எந்த விதமான விருப்பமும் ஆசையும் இல்லாமல் கவனிக்க முடியும். இந்த நிலைக்கு வருவதுதான் ஒரு மனித வாழ்வினுடைய நோக்கம், மனித வாழ்க்கையினுடைய அர்த்தமும் கூட. இது பல நேரங்களில் நம்ம எல்லாருமே அடையுதுமானா அப்படி யாரும் அடையிறதில்லை. அது சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. பல ஆயிரம் கோடி மனிதர்கள் பிறந்து இறந்தால் யாருக்கோ ஒருத்தருக்கு அது கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இப்போ இந்த தன்னிறைவை அடையும் பொழுதுதான் இந்த உலகம்னா என்ன, நான்னா என்ன, இதிலிருந்து எப்படி இந்த பற்றுகள், இந்த உணர்வுகள் இதிலிருந்து நீந்தி ஒரு முழுமையான நிலையை அடையக்கூடியது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். இதைத்தான் ஆன்மீகமும் தத்துவ உலகமும் பேசிக்கிட்டே வருகிறது, மனித சமூகத்திற்காக சொல்லிக்கிட்டே வருகிறது. எப்பொழுது ஒரு மனிதன் தன்னிறைவை அடைகின்றானோ அப்பொழுது நான் என்ற உணர்வையை கடந்து ஒரு நிறைவான, ஒரு முழுமையான மெய் ஞானத்தை அவன் அடைகின்றான். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை ஒரு ஒடுக்கமாக இருக்கிறது, ஒரு ஒடுங்கிய நிலையில் இருக்கிறது. எந்த விதமான தேவையும், தேவைக்கான சீற்றமும் இல்லாமல் பக்குவமான ஒரு மெய்நிலையில் அடைகின்றது. இந்த நிலைக்கு தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது மனித சிந்தனையின் மட்டும் கிடைப்பதல்ல, தன்னிறைவடைதல், இந்த வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் இருக்கின்ற தன்னிறைவை அடையும் பொழுது மட்டும்தான் இது சாத்தியப்படும். இதைத்தான் மெய்யுணர்தல், மெய்ஞானம் என்று தத்துவ உலகம் பேசிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையினுடைய நோக்கம் உண்மையை அடைவது, உண்மையில் இருப்பது, அதுதான் வாழ்க்கை. என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.